பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இப்போ நிறைய பேருக்குள்ளே சொல்லுவாங்க, கிட்ட பணம் நிறைய இல்லைங்க பாஸ்டர். பணம் நிறைய இல்லைங்கிறதுனால நம்மக்கிட்ட பண ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பாஸ்டர் அப்படின்னா பணம் வச்சுருக்க தப்புங்களா? பணம் கிட்ட நிறைய இருக்குது அதனால் தப்பா? பணம் நம்மகிட்ட இருக்க தப்பில்லை. ஆனால் அந்த பணத்தின் மீது ஒரு ஆசை, ஒரு விருப்பம். ஒரு சிலருக்கு அந்த பணத்தை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. அந்த பணம் இல்லைன்னா அப்படியே அவங்க முடங்கிடுவாங்க. கொஞ்சமாக தான் அவங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிடணும், ஏதாச்சும் ஒன்று செலவு பண்ணிடணும், ஏதாச்சும் ஒன்று வாங்கினா அதே அந்த பணத்தின் மூலமாக நான் என்னை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் என்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பைபிள் சொல்லி விசுவாசம் விட்டே போயிட்டாங்க. எல்லா தீமைக்கும் வேறு. இதுதான் ஆரம்பம். பைபிள் சொல்லுது, திஸ் இஸ் a root cause of all evil. எந்த விதமான ஒரு பண ஆசை நம்முடைய உள்ளது இருந்துச்சுன்னா அது வேறு போல் அப்படியே ஆழமாக போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் நல்லா கரெக்டாக ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க. போன விஷயம் வந்த உடனே டக்குன்னு போய் பேசுவாங்க, டக்குன்னு மாற்றி பேசுவாங்க, டக்குன்னு அவங்க முகம் மாறிடும், அவங்களுடைய பிஹேவியர் மாறிடும். சும்மா ஒரு 50 ரூபா பணத்துக்காக, சும்மா 100 ரூபா பணத்துக்காக ஒரு போய் பேசுவாங்க, மற்றவங்களை ஏமாற்றுவாங்க அவங்களுக்கே தெரியாமல். அதெல்லாம் கெட்ட குணங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மற்ற பழக்கங்களையும் அதை அழித்து விடும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு வேர் தான் அது, ஆனால் அந்த வேரை விட்டு வச்சோம்னா அது ஆழமாக போய் நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ இப்படி பைபிள் சொல்லுது, பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே பண ஆசை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வேர் நான் பிடிங்கன்னு செய்கிறேன், எறிகிறேன். நாம் தான் அது பிடிங்கணும், மற்றவங்க பிடிங்க மாட்டாங்க, மற்றவங்க அதை எடுத்து போட மாட்டாங்க. நாம் தான் அந்த பண ஆசை என்ன செய்ய வேண்டும், எங்கள் வேரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும்.